சுவாமி நாரத மகாமுனி சரண சரண முனிவரே முனிவரே பாதோ சரண முனிவரே சொல்லக்கூடிய பாரிஜாத மலரை பறித்து பன்னீரால் காலை கழுவி எங்கள் பட்டாளையை குறைத்து உங்கள் பாதத்தில் போட்டு ஆதரமாக பயந்தோம் சுவாமி நாரத மகாமுனி. ஆனால் பெருந்துருவார் மல்லிகை மல்லிகை படாரிச்சதும் அனைவரும் எல்லாம் கண்டு பாதமாய் செய்தனால சும்மா சேமத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படி இருந்தாலும் இன்று தரமாகி தன்னும் தனியாக அசுராபுரத்திலே 100 பெண்கள் இருக்கிறீங்க. உங்க கணவன்மார் எங்கமா போனார்கள்? இதோ நாரத மகாமுனி என் கணவன்மார்கள் 100 பேருமே இதோ காட்டிற்கு வேட்டைக்கு போறேன்னு சொல்லிவிட்டு போனார்கள் நாரத மகாமுனி. இன்னும் போய் 3 தினம் ஆகிவிட்டன. இன்றும் இந்த அரண்மனை வந்து சேரவில்லையே. வள்ளியே வள்ளி என்று வழி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வருவார் வருவார் கணவர் வருவார் வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறோமே. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமா சுவாமி. உங்களுடைய கணவர் வரமாட்டாங்கம்மா. என்ன நாரத முனி சொல்றீங்க? ஆமா, உன்னுடைய கணவர்கள் 100 மன்னர்கள் அங்குதேக ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜாவை சேர்ந்த 101 மன்னர்கள் உங்கள் மாதிரி தேடி வர மாட்டாங்க. நாரத மகாமுனி நீங்க சொல்லவே எனக்கு புரியலையே. புரியாதம்மா, புரியாது. ஏனென்றால் ஆடக்கூடிய மனோதாசூரன் அவனுக்கு 101 சிரம் 2 கரம் படுத்தவன். அப்பேட்ட மகனாக இருந்து பாலைவனம் சென்று சாகாதபுரம் வேகாத விடல் போகாத செல்வம். இப்பேட்ட வர்த்தி கேட்கும் போது 101 சிரத்துக்கு 101 நடைமுறை கொடுக்க வேண்டும். அப்படி 101 நடைமுறை கொடுத்தால் உனக்கு கேட்டவர்த்தை தரகப்பட்டு சொல்ல அப்ப எங்கெங்கோ தேடி பார்த்தார், எங்கேயும் கிடைக்கவில்லை. ஆனா 11 ஊக்கியவுடன் சென்று உன்னுடைய கணவர்கள் வியாதி அடிபட்டு வெயிலுக்கு வெள்ளக்கூடாரம் நாட்டுல கருப்பு கூடாரம் 101 நித்திரையா இருக்க போது அந்த மனோதாசூரன் செம்படி எப்படி மீன் பிடிக்காம பாரு 101 மணி பிடித்து இதோ பாலைவனத்துக்கு காளிக்கு பலி கொடுத்துட்டு போறான். ஐயோ நாரத மகாமுனி. இந்த செய்தியை சொல்லலாம் போது நீ வலுவரை பார்க்கும் போது எனக்கு நன்றாக மனக்கவலையாக இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு
என்ன சுவாமி செய்யுது? நான் சொல்றேன், 100 பேர் அங்க எப்படி எங்க அரண்மனை கூட்டிட்டு வர்றது? 160 உயிரை எப்படி காப்பாத்துவது? மாங்கில பிச்சை மடை பிச்சை எப்படி வாங்குறது? என்ன செய்வேன்னு சொல்லி அழுகுறீங்க. ஆமா ஆனா சுவாமி. இது என்னால ஆகாது, உங்களால ஆகாது. நீங்க எங்க போக வேண்டும்? எங்க சுவாமி போக வேணும்? யார் இடத்துல போக வேண்டும் தெரியுமா? யார் இடத்துல சுவாமி? பாதாள நாகலோகம் சென்று ஆ, அந்த நாயக்கன் இடத்துல முக்காடு எடுத்து ஆ, அவயம் போக வேண்டும். ஆ, அப்படி அவயம் போனா ஆ, அவயம் உத்தரவுடைய ஆதரிக்கான்னு சொல்வாள். உன் தாயாரு சொன்னால் ஆ, எனக்கு நம்பிக்கைப்படாதம்மா, ஆ, எனக்கு கை தட்டி சத்தியம் கொடுக்க வேண்டிய சத்தியம் வாங்க வேண்டும். ஆ, சத்தியம் பெற்றுவிட்டால் ஆ, அந்த 106 மன்னர் உயிரை காப்பாற்ற முடியும். நான் கன்னியால தான் காப்பாற்ற முடியும். ஆ, அதனால ஆ, நீ எங்க போக வேண்டும்? ஆ. பாதாள நாகலோகம் போல் ஆ. அல்லது சிந்தனா முக்காடு விட்டு போங்க. அப்படியே அதுக்கு நாரதம் போய் வா. சுவாமி.